ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி வீடியோவில் ரசம் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது நான் ஒரு 6-7 பல் பூண்டு இது மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கேங்க. பூண்டு வந்து தோல் எடுக்காமல் தாங்க தட்டி வச்சுருக்கேன். இப்போது நான் ஒரு சின்ன எலுமிச்சம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு இதே போல் கரைச்சி வச்சுருக்கேன். அதே போல் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அந்த புளி கூடவே நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி இதே போல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா கையாலே நல்லா கரைச்சிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு கரைக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக கரைக்க வரும். அதனால் கையாலே நல்லா கரைச்சிக்கலாம். இப்போது தக்காளியெலாம் நல்லா கரைச்சாச்சுங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இதே போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கையாலே நல்லா மசித்து கரைச்சி விட்டுக்கலாம். இதே போல் நம்ம கரைச்சி விடும் பொழுது கொத்தமல்லியோட வாசனை நல்லாவே இருக்கும். அதுக்காக இதே போல் நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. இப்போது ரசத்துக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு புளிக்கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. அது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல அந்த பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பூண்டு பாதி அளவு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகு ஜீரகம் அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போது நான் 2 காஞ்ச மிளகாய் இதே போல் கிள்ளி சேர்த்துருக்கேங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போது கடைசியாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்க்கும் பொழுது நம்ம அடுப்பை சிம்மில் தாங்க வச்சுக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிடும். கடைசியாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளிக்கரைச்சில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரசம்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போது ரசம் கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க கொதி வரணும். ஏன்னா ரசம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதி வரக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க கொதி வரணும். அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம சிம்லேயே வச்சு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது நமக்கு லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துட்டோன்னா ரசம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசம் பிடிக்காதவங்களும் இதேமாதிரி செஞ்சு தரவங்கக்குள்ள சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.